ஒரு நாள் சாகா தலைவன் வடலூர் ராமலிங்க சுவாமிகளை முகமதியர் ஒருவர் சந்தித்து, ரசபஸ்பம் செய்வதற்குரிய மூலிகை இது என்று ஒரு மூலிகையின் பெயரை மிகவும் இரகசியமாக கூறினார். அதனை கேட்ட எல்லா நிலைகளையும் கடந்து பற்றுக்களையெல்லாம் பற்றறவிட்டு ஞானமே வடிவாய் இந்த உலகத்தில் கருணையால் மட்டுமே உண்மை இயற்கை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அடைய முடியும் என்ற கோட்பாடுடைய நம் பெருமானார், ஓ அப்படியா என்று அவர் கூறியதை கேட்டுவிட்டு மெல்லிய புன்னகையுடன் மீண்டும் அம்முகமதியரிடம், நீவிர் சொன்னதை விடவும் ரசபஸ்பம் செய்வதற்குண்டான மூலிகைகள் இன்னும் 3 மூலிகைகள் உள்ளது என்பதையும் அம்மூலிகைகளின் பெயர்களையும் அவருக்கு உணர்த்தி, அது இன்னென்ன பக்குவமுடையது என்பதையும் கூறி அவரையும் அங்கு கூடியிருந்த மற்றவரையும் வியப்பில் ஆழ்த்தினார்கள். பெருமானார் மருத்துவம், ரசாயனம், விஞ்ஞானம், மெய்ஞானம், புலமை, கவித்துவம் போன்ற சர்வ துறைகளிலும் வல்லமை உடையவராகவும் சர்வ சித்துக்களையும் உடையவராகவும் திகழ்ந்திருக்கிறார். சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார்